உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் 48 கோடியே 95 லட்சம் ரூபாய் கல்வி கடனை ரத்து செய்வதாக திமுக அரசு நாடகமாடி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு வரை தமிழகத்தின் கல்வி கடன் நிலுவை 16,302 கோடியாக உள்ள நிலையில் 48 கோடியை மட்டும் ரத்து செய்வதால் என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் குறிப்பிட்ட சமூக மாணவர்களுக்கே கல்வி கடன் ரத்து என்று மாணவ சமுதாயத்திடம் சாதி பாகுபாட்டை தூண்ட வேண்டாம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களின் கல்விக் கடன் நிலுவை 48.95 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 1972, 73 முதல் 2002-3 வரையிலான காலகட்டத்தில் மருத்துவம் மற்றும் அதனை சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் கல்விக் கடன் கொடுக்கப்பட்டது. இதேபோல் 2003-4 முதல் 2009-10 வரையிலான காலகட்டத்திலும் கல்விக் கடன் கொடுக்கப்பட்டது. கல்விக் கடன் நிலுவை 48.95 கோடி ரூபாயை வசூலிக்க சரியான பதிவேடுகள் இல்லாததாலும் சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் சிறப்பினமாக கருதி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வதாக அரசு உத்தரவிட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.